லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீ என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல. நீ வராம நான் இங்க இருந்து போக மாட்டேன். அது எத்தனை நாள் ஆனாலும் சரி. மகம் பண்ண பாவத்துக்கு துணையா இருந்துட்டு இப்ப வந்து காரணம் சொல்லிட்டு இருக்காங்க. சிம்பத்தி கிரியேட் பண்ணி என் மனசை மாத்த பாக்குறீங்களா? என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறாங்களே. ஏன் இப்படி என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? நான் இனி எப்பவுமே அங்க வரமாட்டேன். நீங்க இங்க எத்தனை நாள் நின்னாலும் என் மனசு மாறாது. தயவு செஞ்சு போங்க இங்க இருந்து, ப்ளீஸ். நான் சொல்றத கொஞ்ச நேரம் கேளு. நாம யார் மேல அதிகமா பாசம் வச்சிருக்கோமோ அவங்க மேலதான் நமக்கு அதிகமா கோபம் வரும். அதிகமான அன்பாலதான் அவங்க பக்கம் நியாயமான காரணம் இருந்தாலும் அவங்கள நாம தப்பாதான் நினைச்சிட்டு இருப்போம். இப்போ நீ அந்த மாதிரிதான் குட்டி மேல கோவப்பட்டு இருக்க, ஏன் மேல கோவப்பட்டு இருக்க. இந்த கோவத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் யோசிச்சு பாரு பவி. அப்போ உனக்கே எல்லாமே புரியும். அப்படியா? அப்போ சந்தோஷ் பண்ணது சரி, நான் கோவமா இருக்கிறது தான் தப்பு, அப்படிதானே? நல்லா இருக்கு அத்தை உங்க நியாயம். கடைசியில நீங்களும் ஒரு சராசரி அம்மாதான்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஊருக்கு தான் உபதேசம் எல்லாம். ரேடியோல மட்டும் பெண்ணிய சுதந்திரம்னு எல்லாம் பேசிட்டு இங்க வந்து மகம் பண்ண தப்ப நியாயப்படுத்திட்டு இருக்கீங்க. இப்பவும் குட்டி தப்பே பண்ணலன்னு நான் சொல்லல பவி. அவன் பண்ண தப்பே உன்கிட்ட இருந்து எல்லாமே மறைச்சதுதான். அது உன்கிட்ட இருந்து பிரிஞ்சிட கூடாதுங்கிற ஒரு பயத்துலதான் பண்ணிருக்கான். ஆனா அதுக்காக அவன்கிட்ட இருந்து நீ பிரிஞ்சு வந்து அவனுக்கு பெரிய தண்டனை கொடுக்கற பவி. வேண்டாம் வேண்டாம், இது நடக்க கூடாதுன்னு சொல்லிதான் நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த விஷயத்த உன்கிட்ட இருந்து மறைச்சிட்டோம். ப்ளீஸ் பவி, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ நான் சொல்றத. நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு எதையும் கேட்காது. நீங்க தயவு செஞ்சு இங்க நின்னு என்ன தர்ம சங்கடப்படுத்தாம கொஞ்சம் தயவு செஞ்சு கிளம்புங்க. போதோன்ற பவி. பவி நான் சொல்றது கொஞ்சம் கேளு பவி. தயவு செஞ்சு போங்க அத்தை. பவி நான் சொல்றது கொஞ்சம் கேளு பவி. பவி நான் இங்க இருந்து போக மாட்டேன் பவி, போக மாட்டேன். நான் உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு தான் போவேன். நான் சொல்றது கேளு பவி. பவி பவி கதவை ஓபன் பண்ணு பவி. கதவை தர பவி. பவி எங்களை மன்னிச்சு
மன்னிச்சிடு பவி, குட்டிய மன்னிச்சிடு பவி. பவி, அவனை விட்டுட்டு போகாத. அத்தை, 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 என்ன அத்தை பண்றீங்க நீங்க? எந்திரிங்க அத்தை. மேலனா என்னால உயிர் வாழ முடியாது பவி. அத்தை, என்ன அத்தை இப்படிலாம் பண்றீங்க நீங்க? ஐயோ, என்ன அத்தை இப்படி பண்றீங்க? எந்திரிங்க அத்தை. என்ன விட்டுட்டு போயிடாத பவி, என்ன விட்டுட்டு போகாத, என்ன விட்டுட்டு போகாத பவி. அத்தை, 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 எந்திரிங்க அத்தை. ஐயோ அத்தை, என்னாச்சு அத்தை? பவி, அப்பவே வீட்டுக்குள்ள கூப்பிடணும்னு சொன்னேன். இப்ப பாரு சம்மந்திக்கு என்னாச்சுன்னு. நான் என்னமோ அவங்கள வெளியே நிக்க வச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். அவங்க தான் வீட்டுக்கு போகாம அடம் பிடிச்சு அங்கேயே நின்னாங்க. ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப நேரம் வெயில நின்னதுனால லோ பிபி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா எல்லாம் சரியாயிடும். பாத்துக்கோங்க. சம்மந்தி, அவதான் பிடிவாதமா இருக்கானா? நீங்களும் ஏன் சம்மந்தி இப்படி இருக்கீங்க? சம்மந்தி, நான் சொல்றேன், என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. புருஷன் தப்பு பண்ணிருக்கான்னு தெரிஞ்ச உடனே எந்த பொண்ணும் இப்படிதான் கோவமா நடந்துக்குவா? மாப்பிள்ளை மேல தப்பு இல்லைன்னு நீங்களா சொல்றீங்க. இருந்தாலும் அந்த குழந்தை அவருக்கு பிறந்ததுங்கிறத மாத்த முடியாதுல்ல? நடந்ததெல்லாம் மறந்துடுன்னு சொல்றதுக்கு இது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்லையே. வெளியே தெரிஞ்சா ஆளாளுக்கு ஒண்ணுன்னு பேசுவாங்க. நீங்க சொல்றத எங்களாலேயே நம்ப முடியல. பாவம் பவி, சின்ன பொண்ணு. அதுவும் இல்லாம இதனால பாதிக்கப்பட போறது அவ மட்டும் இல்ல, பிறக்க போற அவளோட குழந்தையோட எதிர்காலமும் தான். நீங்க இங்க இருந்து ஃபோர்ஸ் பண்றதுனால அவ மனச மாத்த முடியாது. மேற்கொண்டு உங்க மேல கோவத்தை தான் உண்டாக்கும். எதுவா இருந்தாலும் ஒரு 2 நாள் கழிச்சு பேசிக்கலாம். இப்போ அப்போ நீங்க என்ன போ சொல்றீங்களா? நீங்க இந்த பிரச்சனையை பத்தி தான் பேசுறீங்க சம்பந்தி. ஆனா நான் இங்க இருந்து போராடுறதே என்னோட பவி மேல எனக்கு இருக்கிற பாசத்தினாலதான். அவ என்னோட வீட்டுக்கு வந்திருந்தப்போ எனக்கு எவ்வளவோ பிரச்சனை வந்திருந்தது. ஆனா ஒவ்வொரு பிரச்சனையிலயும் என் கூடவே இருந்தது பவி மட்டும்தான். ஆனா இன்னைக்கு கோவத்தால இந்த மாதிரி ஒரு நிலைமையில நாங்க இருக்கோம். என்னோட குழந்தைய நான் இழந்துட்டேன். அதே மாதிரி என்னோட பவிய நான் இழந்துருவேனோன்னு எனக்கு பயமா இருக்குது சம்பந்தி. சம்பந்தி, நான் என்னோட புள்ள எல்லாம கூட இருந்துருவேன். ஆனா என்னோட பவி இல்லாம என்னால இருக்க முடியாது. என்னால இருக்க முடியாது. பவி, ப்ளீஸ் பவி, வீட்டுக்கு வா. இது பாரு, நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நடந்ததெல்லாம் மறந்துரு. வா. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது பவி.
என்னால உன்னை பிரிஞ்சே இருக்க முடியாது. ப்ளீஸ் பவி, வீட்டுக்கு வா. வீட்டுக்கு வா பவி. எங்களை மன்னிச்சிடு, மன்னிச்சிடு, மன்னிச்சிடு. விடுங்க அத்தை. வீட்டுக்கு வா பவி. நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. இப்ப கூட நான் உங்களை வீட்டுக்குள்ள வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்தது தென்ற பாசத்துல இல்ல. ஒரு சாதாரண மனுஷியா நீங்க கஷ்டப்படுறத பார்க்க முடியாம மனிதாபிமானத்தோட அடிப்படையில செஞ்ச உதவி மட்டும்தான். நீங்க வேற எதுவோ நினைச்சுக்கிட்டு என் மனசு மாறிட்டதா நினைச்சுக்காதீங்க. தயவு செஞ்சு ப்ளீஸ் வெளிய போங்க. ப்ளீஸ் போயிருங்க அத்தை. என்ன மறுபடியும் சொல்ல வைக்காதீங்க ப்ளீஸ். சரி 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 சரி, நான் போறேன், நான் போறேன். நீ கஷ்டப்படாத, நான் போறேன், நான் போறேன் பவி, நான் போறேன். நீ வரமாட்டியா? வரமாட்டல்ல பவி? நீ வரமாட்டல்ல? அத்தை வேண்டாம் இல்ல? அத்தை வேண்டாம். விட கைய. தொடாதே என்ன, தொடாதே. யானை தன் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி பண்ற தப்ப எல்லாம் பண்ணிட்டு உண்மையை சொல்றேன்னு நீயே உன் வாழ்க்கையை கெடுத்து நாசம் பண்ணி வச்சிருக்க. உன்னோட முட்டாள்தனத்தினால என்னோட குழந்தை இறந்து போயிடுச்சு. இப்போ பிறக்க போற குழந்தையும் நீ பார்க்க முடியாம போக போகுது. நீ வந்து பேசி ஒத்துக்கலன்னதும் அத்தைய விட்டு கன்வின்ஸ் பண்ண பாக்குறியா? இல்ல பவி, ஐயோ நான் ஒண்ணுமே சொல்லல அம்மா கிட்ட. ஒரு தப்ப மறைக்க போயிட்டு நான் பண்ற எல்லாமே உனக்கு தப்பா தெரியுதுல. அம்மா இங்க வந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல.
அவங்க உண்மையில இருக்கிற பாசத்துல தான் உன்னை கூட்டிட்டு போக வந்திருக்காங்க. அவங்க என் மேல உள்ள பாசத்துக்காக இங்க வரல, ஓ மேல உள்ள பாசத்தாலதான் இங்க வந்திருக்காங்க. என் மேல அக்கறை இருந்திருந்தா உங்களுக்கெல்லாம் இந்த உண்மை தெரிஞ்ச உடனே என்கிட்ட சொல்லிருப்பீங்கல்ல. இப்ப கூட இந்த விஷயத்த நீங்க யாரும் என்கிட்ட சொல்லல. ஏதோ அன்னைக்கு நீங்க பேசினது என் காதுல விழுந்துருச்சு, அதனால எனக்கு இது தெரியும். அதையும் நான் அன்னைக்கு கேட்கலன்னா இப்பவும் நீங்க 2 பேரும் என்னை ஏமாத்திட்டு தான் இருந்திருப்பீங்க. உங்களை மாதிரி குடும்பத்துக்குள்ளேயே உண்மை இல்லாதவங்க அந்த வீட்ல என் புள்ள வளரக்கூடாது. பவி, உங்களை மாதிரி ஒரு சொந்தம் இருக்குன்னே என் புள்ளைக்கு தெரியக்கூடாது. எனக்கும் என் புள்ளைக்கும் நீங்க ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பார்க்கவே வராதீங்க. சந்தோஷ், நீ எனக்கு நல்ல ஹஸ்பண்டா தான் இல்ல, ஆனா ஒரு நல்ல புள்ளையா இருப்பேன்னு நம்புறேன். பாவம், அவங்களையாவது நல்லபடியா பாத்துக்கோ. அம்மா பேசாத பேசாத பேசாத. நான் பவிக்காக, அவ வயித்துல வளர்ற குழந்தைக்காக தான் உன் கூட அன்னைக்கு வர்றதுக்கு சம்மதிச்சேன். இப்ப பவியே இல்லைங்கிறப்போ நான் எதுக்கு? என்னோட பவி இல்லைன்னா நானும் இல்ல. அம்மா, எனக்கும் என் புள்ளைக்கும் நீங்க ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பார்க்கவே வராதீங்க.